சட்டை மாதிரி ஒரு பெரிய மரத்தை எடுத்துகிட்டு வரான், வச்சுக்கிறான். கொஞ்சம் ஆணி கொடுக்குறாங்க, ஒரு சுத்தியல் கொடுக்குறாங்க. இந்த பெரிய மரப்பலகை இருக்குல்ல, இது என்னமோ உனக்கு எவ்வளோ தடவை கோவம் வருதோ, ஒவ்வொரு தடவை கோவம் வரக்குள்ளேயும் ஒரு ஆணியை இதில் அடி அப்படின்னோடனே, நாள் வந்து அவனுக்கு 20 ஆணி அடிக்கிறான், அப்புறம் 10 ஆணி அடிக்கிறான், 8 ஆணி அடிக்கிறான். இப்படி போய் ஒரு நாள் வந்து 2 ஆணி அடித்து, 1 ஆணி அடித்து, ஒரு நாள் கோவமே படல, ஆணியே அடிக்கல. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா அப்படின்னு கத்திட்டே ஓடி வரான். என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் இன்னைக்கு கோவமே படலம்மா, ஆணி அடிக்கிற வேலையே இல்லை. இன்னொன்று அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த சுத்தியல் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஆணி பிடுங்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும், அதை வச்சு நீ எல்லா ஆணியும் பிடுங்கு எடு அப்படிங்கிறாங்க. உடனே எல்லா ஆணியும் அவன் பிடுங்கி எடுத்துடுறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ ஆணியெல்லாம் அடிச்ச இல்லையா, அப்போ இந்த ஆணியெல்லாம் போய் அதில் வலியை ஏற்படுத்திச்சுல்ல, இப்போ நீ அந்த ஆணியை பிடுங்கி எடுத்தா கூட அந்த வடுக்களை உன்னால் மாற்ற முடியல பார்த்தியா அப்படின்னு அவன் அப்படியே திகைச்சு போய் நிற்பான். ஆமாம், அந்த ஆணியை அவன் அடித்தான், கடுஞ்சொற்களை சொன்னான், அதை வந்து பிடுங்கி எடுத்துட்டா கூட அந்த வலியும் ரணமும் அந்த பள்ளங்களும் மாறாத வடுக்களாக தான் அதில் இருந்துச்சு. இப்போ இந்த கோபம் இருக்குல்ல, அதை அடுத்தவங்க நம்ம மேலே கோவப்படக்குள்ள அது எவ்வளவு நமக்கு வருத்தமாக இருக்கும்னு நினைக்கிற நம்ம அடுத்தவங்க மேலே கோவப்படக்குள்ள அதே மாதிரி தானே அடுத்தவங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னு ஒரு நாள் கூட நம்ம நினச்சே பார்க்கறதில்ல. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சோம்னா அது ஆவியாகி எல்லாமே போயிடும். ஆனால் இந்த கோவப்பட்டு கொதிச்சா மட்டும் நம்ம ஆவியே போகிற வரைக்கும் அந்த கோபம் வந்து நம்மளை விட்டு போகாது. கோபமும் நெருப்பும் ஒன்று தான். முன்னாடி இருக்கிறது யாருன்னே தெரியாது, அழிச்சிரும். நெருப்பு அப்படிதான், முன்னாடி இருக்கவன் நல்லவனா கெட்டவனா, அது மரமா, அது பேப்பரா, இல்லை அது ஒரு விலை உயர்ந்த பொருளா, எதுவுமே அதுக்கு தெரியாது, பற்றி எரிக்கும். அதே மாதிரி தாங்க கோபமும். முன்னாடி இருக்கவங்க நல்லவங்களா, நமக்கு வேண்டப்பட்டவங்களா, வேண்டப்படாதவங்களா, கெட்டவங்களா, எதுவுமே தெரியாமல் அந்த நம்மளுடைய கோபம் என்ன ஆகும்னா எதிர்த்தாப்பில் உள்ளவங்கள வந்து அழிச்சிரும். அதனால் கோபங்கிறத வந்து நம்ம எவ்வளவு குறைச்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு நமக்கு நல்லது. நீ விழறதை விட நீ இடற வேகம் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உன்னோட போட்டி போடுறதுக்குள்ளே எல்லாரும் பயப்படுவாங்க. அதனால் விழுந்துட்டோமே, நம்ம கோபமாக நம்ம இருக்கோமே, கோபம் நம்மக்கிட்ட இருக்கே, நீங்கள் வருத்தப்பட தேவையே இல்லை. கோபத்தில் பொருட்களை எடுத்து எறியறதுக்கு எல்லாராலையும் முடியும். ஆனால் கோபத்தையே எடுத்தெறிய ஒரு சிலரார மட்டும்தான் முடியும். அந்த ஒரு சிலரில் ஒருத்தராக நீங்கள் நின்று கோபத்தை வென்று ஒரு வெற்றியாளராக மாறுங்கள்.